நான் ஒரு அரசு ஊழியர். ஓய்வு பெற்றவுடன் 40 வருஷம் வேலை செஞ்சு சொத்தெல்லாம் சம்பாரித்து நாங்கள் வச்சிருக்கிறோம். பிள்ளைங்களையும் சௌகரியமாக படிக்க வைக்கிறோம். அவங்க நல்லா படித்து அதுக்குண்டான புண்ணிக்கு போக மாட்டேன்றாங்க. பெரியவங்களுடைய சொத்தை அசட்டை குறி வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்ததுமே சொத்தெல்லாம் பிரித்து கொடு. ரிட்டையர் ஆகி வந்தவுடனே நிம்மதி கிடையாது. ரிட்டையர் ஆகி வந்த உடனே எனக்கு தம்பிக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்குமே பிரித்து கொடுங்க, எழுதிடுங்க சொத்தை. அதுக்கப்புறம் என்ன பண்ண சண்டை வரும் எங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க திருமணத்தை நாங்கள் நடத்தி வைக்கல. எங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அவங்க தான் இப்போ நான் காதல் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு விருப்பப்பட்டபடி நீங்கள் செஞ்சு வைங்க, உங்கள் விருப்பப்படி நாங்கள் நடக்க மாட்டோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷனே மாறி இருக்குது காலம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ நாங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டி வருதுன்னா, அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னு இருக்கணும் அப்படின்னுட்டாங்களே, அவங்க 2 பேரையும் கட்டி கணத்தில் போட்டுடணும். அவங்க நீந்தி வரணும். நீந்தி கரை ஏறுவாங்களோ இல்லை இது கரை ஏற மாட்டாங்களோ அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த காலம்லாம் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணாங்க, சிறப்பாக இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாதுகாப்பு இருந்தது. எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் ஆண் தரப்புலையோ பெண் தரப்புலையோ பெரியவர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஃபேமிலி கோர்ட்டு அதிகமாகி போச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இதில் இப்போ இந்த பாதுகாப்பு நானே இப்போ அம்பத்தூர் காவல் நிலையத்தில் பதிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு 72ஆகுது, ஒய்ஃபுக்கு 70ஆகுது. இந்த நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் தனிமையில் இருக்கிறோம். பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் ஆனவுடனே தனி கொடுத்தனும் போயிட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குற, அவங்க பிள்ளைங்க அவங்க பார்த்துக்கிறாங்க. ஆனால் எங்களை தினம் பார்க்கணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இல்லை. இருக்கிறோமா இல்லையா, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க குறிக்கோள் அசெட்டெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற அசெட்டெல்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கணும். அவங்க சொந்த காலில் நின்று அது எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. நாங்களே சீக்கிரட்டாக தான் வச்சுருக்கோம். பீரோ லாக்கரில் வச்சுக்கிறோம். பென்ஷன் புக்கு எல்லாமே நம்பர் எல்லாமே லாக்கரில் சீக்கிரட்டாக வச்சுருக்கோம். ஆனால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும்.